வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் மைவி த்ரீ சம்பந்தமான ஒரு சில முக்கியமான ஒரு தகவலை பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஷார்ட் அண்ட் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்க்க போனால் மைவி த்ரீ என்ன நடந்துகிட்டு இருக்குது, ஸோ நீதிமன்றத்தில் என்னென்ன தகவல்கள் கொடுத்துருக்குறாங்க, நிறுவனம் பார்த்தீங்கன்னா மீண்டும் செயல்படுமா படாதா, பேமெண்ட் பார்த்தீங்கன்னா கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு மைவி த்ரீ மெம்பர் அதிக பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அடிப்படையில் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எந்த விதமான அப்டேட் வராமல் இருக்கக்கூடிய நிலமையில தான் நம்ம எந்த வீடியோவும் மைவி த்ரீ சம்பந்தமாக போஸ்ட் பண்ணாமல் இருந்திருப்போம். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போனால் மைவி த்ரீ சம்பந்தமாக என்னென்ன நடந்துகிட்டு இருக்குது, ஸோ பேமெண்ட் கிடைக்குமா கிடைக்காதா, என்னென்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது சம்பந்தமாக ஒரு சில டீட்டெயிலான தகவலை நம்ம வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ இந்த மைவி த்ரீ நிறுவனத்தை ஸ்டாப் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த நிறுவனம் திறப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மைவி த்ரீ மெம்பர் பார்த்தீங்கன்னா அதிக எதிர்பார்ப்பில் இருந்துகிட்டு இருக்காங்க. இன்னும் முக்கியமாக சொல்ல போனால் ஸோ நாங்கள் போட்ட பணத்தையாவது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தரப்புலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக பார்த்தீங்கன்னா இவ்வளோ லேட் பண்ணுறாங்க, சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா ஒரு தீர்ப்பு சொல்ல வேண்டியதானே. ஸோ 1.5 வருஷமாக அப்படி என்னதான் விசாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க கோபத்தை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதில் மெயினாக இப்போ என்ன தான் நடந்துகிட்டு இருக்குது, எதனால இவ்வளோ டிலே பண்ணுறாங்க, ஸோ பேமெண்ட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அடிப்படையில் இப்போ ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நீதிமன்றத்தில் பாசிட்டிவான ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா தகவல்கள் வந்துகிட்டு இருக்குது. ஸோ கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா நிறுவனத்தை திறக்க போகிறாங்க, பேமெண்ட் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தரப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த தகவல்லாம் பார்த்துட்டு ஸோ பர்சனலாக பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கேட்கும்போது ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, உண்மையாக அதாவது நல்ல தகவல் இருக்கா, நிறுவனத்தை பார்த்தீங்கன்னா திறக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அடிப்படையில் ஸோ இந்த தகவல்லாம் உண்மையா, ஸோ நிறுவனம் பார்த்தீங்கன்னா மீண்டும் செயல்படுமா, இந்த மாதிரி பேமெண்ட் பார்த்தீங்கன்னா எப்போ கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்கிட்ட விசாரிக்கும் போது ஸோ ஒரு உத்தரவாதமாக ஒரு பாசிட்டிவான ஒரு தகவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா தெரிய வரல. ஸோ இருந்தாலும் சமூக வலைத்தளங்களில் பார்த்தீங்கன்னா திறக்க போகிறாங்க, இந்த கம்பெனியை பார்த்தீங்கன்னா புதுசாக திறக்க போகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் ஸோ பேமெண்ட் பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைத்தளங்களில் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட பதிவுகளை போட்டிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு பாசிட்டிவான ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா நிறுவனம் சம்பந்தப்பட்டவங்க யாரும் பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தல. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான தகவலையும் நம்ம நிறுவனம் சம்பந்தப்பட்டவங்களா இருக்கட்டும், நீதிமன்றமாக இருக்கட்டும், ஸோ இவங்க சொன்னால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நம்ம உறுதியாக நம்ப முடியும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா என்னதான் ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் இன்னும் இருந்துகிட்டு இருக்குது, இன்னும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக முடியல. பாசிட்டிவான தகவல் வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அது நம்ம கையில் எதுவும் கிடையாது. ஸோ பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, எந்த தகவலாக இருந்தாலும் நீதிமன்றம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நல்ல முடிவு எடுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ மூலிமா பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்துக்கு ஒரு கோரிக்கைகள் வச்சுக்கிறேன். சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா அந்த வழக்கம் முடிச்சு மக்களுக்கான பணத்தை பார்த்தீங்கன்னா திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய வகையில் தான் நான் இந்த வீடியோ போட வந்திருக்கிறேன். எல்லாரும் ஒரு விழிப்புணர்வோடு இருங்க. ஸோ சமூக வலைத்தளங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான தகவல் பார்த்தீங்கன்னா பகிர்ந்துக்கிட்டு வராங்க. பாசிட்டிவாகவும் வருது, நெகட்டிவாகவும் வருது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஸோ இந்த பதிவு பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்திக்கிறேன். ஸோ மைவி த்ரீ சம்பந்தமாக வேறு ஏதாவது தகவல் தெரிய வந்தாலும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி முக்கியம் மைவி த்ரீ மெம்பர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இது போல் வேறு ஏதாவது நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.